அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் ஏ டு இசட் சேனல். நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்கீம் பற்றி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த திட்டம் சார்ந்து முழு தகவல்களுமே இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், டாப் டு பாட்டம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த தகவல் சார்ந்து, இந்த திட்டம் சார்ந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வச்சாலும், கூற்று கொஸ்டின் வச்சாலும், அதை சார்ந்த அப்டேட்ஸ் கொஸ்டின்ஸ் எது வச்சாலுமே நீங்கள் பதில் அளிக்கக்கூடிய வகையில் எல்லா தகவலுமே அடங்கின ஒரு முக்கியமான பிடிஎஃப். நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும், டெய்லி ஒரு ஸ்கீம் பிளேலிஸ்ட்டு. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீமுமே இன்ச் பை இன்ச் இந்த மாதிரி தான் முக்கியமான எல்லா தகவலுமே அடங்கின ஒரு ஃபுல் டீட்டெயில் பேக்கேஜ் வீடியோ பிடிஎஃபாக தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நம்மளுக்கு என்ன இதில் வந்து இந்த ஸ்கீம் எடுத்துட்டோம், எப்போ தொடங்கினாங்க, இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா டிஎன்பிசி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்கீம்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டபிள் ஸ்கீம்ஸுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அதை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வைக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது கூற்றுகளில் வச்சுட்டாங்கன்னா நம்ம எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் முழுவதுமாக ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு பிடிஎஃப் தான் இந்த பிடிஎஃப். ஓகேவா, ஜஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு 2 லைன் இது தொடங்கப்பட்ட இடம், தொடங்கப்பட்ட இயரை மட்டும் பார்த்துட்டு ஸ்கீமை முடிச்சிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு முழு தகவலுமே கிடைக்கும். இந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் அதை வந்து நான் அப்படியே ஸ்க்ரீனில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம பிளாகில் இன்ஃபர்மேஷன்ஸ், பிளாகோட லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் அதில் கூட போய் பிளாகில் ரீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ரீட் பண்ணால் போதும், எனக்கு பிடிஎஃப் ஜஸ்ட் அது இல்லாமல் நிறைய பேர் பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுருவோம், நம்ம அதுக்கிட்ட திரும்ப ரெஃபரன்ஸுக்கே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நீங்கள் லிங்க்கை மட்டும் கூட வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இதில் வந்து உங்கள் லிங்க்கை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா லிங்க்கையும் நீங்கள் எப்பப்போ படிக்கணுமோ அதை போய் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த லிங்க்ஸை பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா ஜென்ரலாக சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வைப்போம், நான் படிக்க மாட்டோம். அதை பண்ண வேணாம். ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம். அதனால் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தகவலுமே உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றி பார்க்க போயிடலாம். இந்த திட்டம் எப்பொழுது சார் தொடங்கப்பட்டதுன்னா 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் இந்த திட்டம். ஓகேங்களா, இது எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா மதுரையில் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, மதுரையில் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் முதல்ல இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதுமாக தொடங்கப்பட்டதா அப்படின்னா இல்லை, ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு மட்டும்தான், ஒரு 1500+ அந்த பள்ளிகளுக்கு மட்டும்தான் தொடங்கப்பட்டது. அந்த தொடங்கப்பட்ட இடம் தான் எங்கே சார்? மதுரை. முதலாக எப்பொழுது தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 15, 2022. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான காலை உணவை உறுதி செய்வது இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம். அதாவது பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான காலை உணவை கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த திட்டத்தின் நோக்கம். திட்டத்தின் குறிக்கோள்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவ மாணவியர் பசியின்றி பள்ளிக்கு வருதல், ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படாமல் இருத்தல், ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், பள்ளிகளில் மாணவர்களின் வருகையை அதிகரித்தல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணி சுமையை குறைத்தல் ஆகியவற்றை முக்கிய குறிக்கோளாக கொண்டது இந்த திட்டம். அதாவது திட்டத்தின் குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரும் பொழுது பசி இல்லாமல் வரணும். ஓகேங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடும் இல்லாமல் அவங்க நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த மாணவர்களாக வளரணும் இந்த சமூகத்தில் அப்படின்னும், அதே மாதிரி அவங்க ரெகுலராக பள்ளிக்கு வர்றதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம காலையில் இல்லை சில நேரத்தில் வந்து நம்ம வீக் டேஸில் ஃபுட்டு ரெடி பண்ண முடியல, அந்த மாதிரி சில சூழல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு மாணவர்கள் லீவ் போடுற சூழலும் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் அவர்கள் பள்ளியின் வருகை அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதும் மிக முக்கியமான நோக்கம். அதே மாதிரி பெண்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு, அவங்க வேலைக்கு போகிற பெண்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு அவங்க சமைச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கிளப்பி அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் அவங்களோட ஒர்க் பார்டனில் கொஞ்சம் குறைக்கிறது கவர்மெண்ட் ஒரு எடுத்த முக்கியமான இனிஷியேட்டிவ். ஸோ அதனால் இப்போ தன்னோட குழந்தை வந்து பள்ளியில் போய் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க அந்த பணியை செய்கிறதுக்கு கவர்மெண்ட் அவங்கள உந்து செல்லுது. ஓகேங்களா, இது ஜஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கான ஸ்கீம்னு மட்டும் பார்க்காம அந்த பக்கம் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சமூகத்தில் பெண்கள் தான் வீட்டு வேலையை பார்க்குறாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. இருபாலருமே வந்து
மியூச்சுவலாக அவங்களுக்குள்ள வேலைகளை பகிர்ந்து செய்கிறது தான் மிக சிறப்பானதாக இருக்கும். இருந்தாலும் அந்த வேலை பளுவை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் எடுத்த முக்கியமான இனிஷியேட்டிவில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா, இதுதான் திட்டத்தின் குறிக்கோள்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் சார்ந்து சில முக்கியமான தகவல் பார்த்துடலாம். இந்த திட்டம் யாருக்கு சார் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு முதல்ல 1545 அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தொடக்கப்பள்ளிக்கு தான் அந்த மதுரையில் செப்டம்பர் 15, 2022 தொடங்கினாங்க. ஓகேங்களா, 1545 1545 பள்ளிகளுக்கு தொடங்கப்பட்டது. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை. எப்பொழுது சார்? இந்த டேட். ஓகேங்களா, ஆனால் இந்த ஜிஓவை, தட் மீன்ஸ் ஜிஓ இல்லை, இப்படி ஒரு ஸ்கீமை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சட்டமன்ற பேரவை விதி எண் 110 கீழ் இந்த 110 என்ன சார் அப்படின்னா, சிஎம் வந்து அவங்க ஒரு ஸ்கீம் ரிலேட்டபிளவோ ஒரு திட்டத்தின் அடிப்படையிலையோ அவங்க திடீர்னு அறிவிக்கலாம். ஓகேவா, அந்த அறிவிப்புக்காக அந்த விதியை பயன்படுத்துவாங்க. 1110 கீழே அவர் 2022 மே 7ஆம் தேதி அறிவித்து செப்டம்பர் 15 அதே இயரில் வந்து இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இந்த திட்டம் அதுக்கப்புறம் எப்பொழுது விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பள்ளி ஒரு 1545 பள்ளிகளுக்கு மட்டும்தானே தொடங்கப்பட்டது. அதை வந்து நாட்டில் உள்ள எல்லா தொடக்க பள்ளிகளுக்குமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது எந்த வருடம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு 2023 ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25, 2023 தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலையுமே, அதாவது எல்லா தொடக்க பள்ளிகளிலும் 1 to 5 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் 2023 ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அந்த விரிவாக்க நிகழ்ச்சி எங்கே சார் நடந்துச்சு அப்படின்னா, நாகப்பட்டினமில் திருக்குவளை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தான், நாகப்பட்டினம் திருக்குவளையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் அந்த ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கத்தை உருவாக்குனாங்க. விரிவாக்கம் என்ன? ஃபஸ்ட்டு 1545 பள்ளிகளுக்கு மட்டும் தொடங்கப்பட்ட திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் 2023 ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கப்படுது. மேலும் இந்த திட்டம் விரிவாக்கப்படுத்தினாங்க. எப்போ சார் விரிவாக்கப்படுத்தினாங்கன்னா, இது போன வருடம் 2024 ஜூலை 15ஆம் தேதியில் ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்குன்னு இருந்ததை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் அவங்க ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் கொண்டு வர்றாங்க முயற்சி. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே எல்லா திட்டமே அப்படி தான். ஓகேவா, அவர் இப்போ செயல்படுத்தி இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக போகுதா இல்லைன்னு ஒரு பயிற்சியாக பார்ப்பாங்க. அப்படி 1545 பள்ளிகளில் தொடங்கப்பட்டது 2022ஆம் ஆண்டு. 23 ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்ன ஆகுது, அது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளையில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீமை என்னென்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, எல்லா கவர்மெண்ட் தொடக்கப்பள்ளிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணது 2024 ஜூலை 15 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது எங்கே பண்ணாங்க அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, அது எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே தான் இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான கல்வி தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் போட்டிருக்கேன். அதாவது 1 to 5 தான், பட் இருந்தாலும் சும்மா ஒரு டாபிக் போடலான்றதுக்காக தனியாக திரும்ப ரிப்பீட் பண்ணுறது. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கிறப்போ இது அதிகமாக கேட்பாங்க, எந்த வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1 to 8 கிடையாது, 1 to 5. ஓகேவா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். ஓகேங்களா, இந்த திட்டம் சார்ந்து கூடுதலாக சில தகவல்கள் கொடுத்துருக்கேன். இந்த தகவல்லாம் நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ அதனால் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு கூற்றுகளில் ஒரு 4 கூற்று வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு 3 கூற்று நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். ஒரு கூற்று எங்கேருந்து வேணாலும் அவங்க வைக்கலாம். அதுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறது தமிழ்நாடு அவங்களோட கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, அதனால தான் முதல் கட்டமாக மாநகராட்சி நகராட்சி பகுதிகளின் தேசிய குடும்ப நல சுகாதார கணக்கெடுப்பு, தட் மீன்ஸ் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்லிட்டு நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து 5th வந்து எப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு 2019. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதன்படி இரத்த சோகை அதிகமாக காணப்படும் மாவட்டங்கள், தொலைதூர கிராம பகுதிகள், SPGF அப்படின்றது மாநில சமநிலை வளர்ச்சி நிதி தரவுகளின்படியும், மலைப்பகுதிகளில் பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளின் அடிப்படையில் மையங்கள் மற்றும் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒன்றில் குழப்பிக்க வேணாம், SPGFக்கும் அதோட ரிப்போர்ட் அண்டு ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட், இந்த 2 பேசிக் ரிப்போர்ட்டை வச்சு இரத்த சோகை மற்றும்
பழங்குடியின மக்களுக்கான தேவையான ஊட்டச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதன் அடிப்படையில் இந்த ஸ்கீம் கொண்டு வரப்படுது. இப்போ இந்த ஸ்கீம் வரதுக்கு மிக முக்கியமான காரணம் இதில் இருக்கக்கூடிய இரத்த சோகையோட ரேஷியோ அண்ட் இதில் வந்து பழங்குடி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லப்பட்ட அந்த 2 தகவல்களின் அடிப்படையில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அதன்படி இந்த திட்டம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது நான் சொன்னேன். ஓகேவா? 1545 பள்ளிகள் சொன்னல, அந்த பள்ளிகளில் கிட்டத்தட்ட 1,14,095 மாணவர்கள் வந்து பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்திற்கு 33 புள்ளி, இது வந்து புள்ளி, ஓகேவா, 33.56 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற நிர்வாகம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆகிய துறைகளில் இருக்கக்கூடிய அலுவலர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு அது கண்காணிக்கப்பட்டு வருகிறது மாநில அளவில். ஓகேவா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 50 கிராம் வந்து ஊட்டச்சத்து 50 கிராம் சென்றடையும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டது. ஒரு வாரத்தில் 2 நாட்களுக்கு அந்த உள்ளூர்லேயே கூட விளையக்கூடிய சிறுதானியங்களை பயன்படுத்தும் வகையிலையும் இந்த திட்டம் அமைக்கப்பட்டது. அதாவது உள்ளூரில் சுய உதவி குழுக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக இந்த திட்டத்தை ரொம்ப சிறப்பாகவே செயல்படுத்துகிறாங்க கிராமப்புறங்கள்லாம். ஸோ அப்படின்றப்போ அந்த காய்கறிகள், இப்போ உப்புமா போடுறாங்க அப்படின்னா அந்த கிச்சடிக்கு போகிறப்ப காய்கறிகள், இந்த மாதிரி சிறுதானியங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்தந்த உள்ளூர் விளையும் இல்லையா, அந்த உள்ளூரில் விளைச்சல்லேருந்தே அதை எடுத்து பள்ளிகளில் பயன்படுத்துகிறது. இப்போ இதன் மூலமாக உள்ளூரில் எக்கனாமிக்கல் லெவலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ அதை கவர்மெண்ட் பை பண்ணி அதுலேருந்து போடுறது. ஸோ அதனால் இந்த சர்க்குலேஷனே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பள்ளியில் செயல்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டம்னு பார்க்காம இந்த திட்டத்தோட செயல்பாடு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள்லாம் இணைந்து அவங்க ஒரு இடத்துல சமைச்சு எல்லா பள்ளிக்கும் கரெக்டாக டைமில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்கனைஸ்டாக அந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அதை மேற்பார்வை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தந்த அவங்களாம் குழுவாக இணைஞ்சு தான் மேற்பார்வை பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 50 கிராம்ஸ் ஆகுது. ஓகே, அட்லீஸ்ட் 50 கிராம்ஸ் ஆகுது மாணவர்களுக்கு போய் சென்றடையணும் ஊட்டச்சத்து பொருட்கள் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வந்த திட்டம். இதுவே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு காலை சிற்றுண்டு ஒரு குழந்தைக்கு வழங்குவதனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 293.40 கிராம் கலோரி கிடைக்குது. புரதம் பார்த்திங்கன்னா 9.85 கிராம், அண்டு கொழுப்பு 5.91 கிராம், இரும்புச்சத்து 20.41 மில்லிகிராம், அண்டு சுண்ணாம்புச்சத்து 1.64 மில்லிகிராம் கூடுதலாக கிடைப்பதை உறுதி செய்கிறது. ஓகேவா? கூடுதலாக கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ரீடு விட்டுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை முக்கியமாக பார்த்துக்கோங்க. 50 கிராம் அப்படின்றத முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் கொடுக்கக்கூடிய டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளை ரீடு விட்டுக்கோங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் சும்மா ரீடு மட்டும் விட்டுக்கோங்க. திங்கக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழனில் பார்த்தீங்கன்னா உப்புமா, கிச்சடி, பொங்கல், உப்புமா, இனிப்பு வந்து ஆட் பண்ணுறாங்க. இதில் அதுலேயும் கிச்சடி தான் வரும். ஓகேங்களா? அப்போ கிச்சடி தான் அதிகம். 2 தடவை கிச்சடி, 2 தடவை உப்புமா, 1 தடவை பொங்கல். பார்த்துக்கோங்க. இப்போ வரலாற்று குறிப்பு, எனக்கு இந்த காலை உணவு திட்டம் எங்கேருந்து சார் அப்படின்னா மதிய உணவு திட்டம் நம்மளுக்கு ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த மதிய உணவு திட்டத்திலிருந்து வந்தது தான் காலை உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டம் எப்பொழுது தொடங்கப்படுதுன்னா, எப்படி இந்திய அளவிலேயே ஒரு மாநிலம் முழுவதுமாக காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் மதிய உணவு திட்டத்திற்கும் முன்னோடியாக இருந்தது தமிழ்நாடு, சென்னை மாகாணம் தான். ஓகேங்களா? மதராஸ் மாகாணம் தான் முதலாக 1920ஆம் ஆண்டு 1000 விளக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகளில் காலை உணவு திட்டம் வழங்குறத ஃபஸ்ட்டு 1920 கொண்டு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாணவனுக்கு 1 அணாவுக்கு மிகாத அளவில் 1 அணாவுக்குள்ளே செலவு பண்ணுற மாதிரி அந்த ஸ்கீமை வடிவமைச்சாங்க. அப்போது சென்னை மாநகராட்சியோட தலைவராக இருந்த தியாகராஜ செட்டியார் தான். தியாகராஜ செட்டியார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீதி கட்சியில் படிப்போம். நீதி கட்சி தலைவர்களில் மிக முக்கியமானவர். அவருடைய மிக முக்கியமான இனிஷியேட்டிவ்னால தான் 1920 நவம்பரில் சென்னை மாநகராட்சி, மதராசி மாநகராட்சியில் 1000 விளக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டம் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. எப்படி காலை உணவு திட்டத்திற்கு இப்பொழுது நம்ம முன்னோடியாக முதல்ல ஆரம்பிச்சிருக்கோமோ தமிழ்நாடு, அதே மாதிரி மதிய உணவு திட்டத்திற்கும் இந்திய அளவுக்கே முன்னோடி நம்ம தான். நம்ம 1920 ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 56, அதுக்கப்புறம் 82ன்னு பல தடவை நம்ம முன்னேறி வந்துக்கிட்டு இருந்த டைமில் தான், அதுக்கப்புறம் 1995 சமயத்தில் தான்
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மதிய உணவு திட்டம்ன்றதை கொண்டு வராங்க. அப்போ நம்ம 1920 ஆரம்பித்தது அவங்க 1995 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம முன்னோடியாக செயல்பட்டுருக்கோம்னு பாருங்கள். அதன் அடிப்படையில் இப்போதைக்கு நம்ம காலை உணவு திட்டம் எடுத்துட்டாலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முன்னோடி. ஓகேங்களா? அதே எழுத்தாளர் கண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணா தி லெஜெண்ட்ஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் சி அண்ணாதுரை, அதாவது லெஜெண்ட் அண்ட் டைம்ஸ் ஆஃப் தி அண்ணாதுரை அப்படின்ற புக்கில் அண்ணா வந்து கண்ணன் அப்படின்ற ஒரு ரைட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தியாகராஜ செட்டியாரை தான் மதிய உணவு திட்டத்தின் தந்தைன்னு சொல்கிறார். ஓகேவா? ஜென்ரலாக நம்மளுக்கு மதிய உணவு திட்டம் தொடங்கினவர் அப்படின்னு கேட்போம், நம்ம காமராஜரை போடுவோம். பட் இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அந்த வரலாற்று ஆசிரியர் வந்து தியாகராஜ செட்டியாரை மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஆப்ஷனில் தியாகராஜ செட்டியார் இருக்கிறாரு, காமராஜர் இல்லை அப்படின்னா நீங்கள் இவரை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 1956 இதுக்கப்புறம் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டமாக கொண்டு வராங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அங்கே வந்து 1920 சென்னை இதில் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க, 1000 விளக்கு பகுதிகளில். அதுக்கப்புறம் சென்னையில் மற்ற பள்ளிகளில் அங்கே எங்கன்னா 2-3 பள்ளிகளில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1956 காமராஜர் பார்த்திங்க அப்படின்னா இலவச மதிய உணவு திட்டமாக எங்கே ஆரம்பித்து வச்சார்னா தூத்துக்குடி எட்டயபுரத்தில். ஓகேவா? சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ஊர் தான் எட்டயபுரம். அந்த இதுவே தனியாக ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காங்க, எங்கே ஆரம்பித்தாருன்னு. 1956, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சில பேர் 53, 54 அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 1956 எட்டயபுரத்தில் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். ஓகேங்களா? 1956-57 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 200 நாட்கு 200 டேஸ்க்கு மதிய உணவு போடுற மாதிரி பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்க. 57 இந்த திட்டம் சென்னையில் விரிவுபடுத்தப்பட்டது. ஓகேவா? 56 எட்டயபுரத்தில் தொடங்குறாங்க, 57 சென்னையில் விரிவுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்துணவு மையங்கள், மாணவர்கள் அப்போ எவ்வளோ கவுண்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1982 பார்த்திங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இதை 2-5 வயதுக்கு உட்பட்ட அங்கன்வாடி குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஓகேவா? டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நடைமுறையில் இதை மதிய உணவு ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிராமப்புறங்களில் ஆரம்ப பள்ளிகளில் 5 to 9 ஃபஸ்ட்டு தொடக்கப்பள்ளி தான் காமராஜர் கொண்டு வந்தார். அப்புறம் 5ஆவதுலேருந்து 9ஆவது வரையும் அதுக்கப்புறம் அப்டேட்டில் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th வரையும் கொண்டு போனாங்க எம்ஜிஆர் 1984. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படின்ற பெயரில் நகர்ப்புறங்கள்லையும் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிராமப்புறங்களில் தொடக்கப்பள்ளிக்கு கொண்டு வராரு காமராஜர். அதுக்கப்புறம் அதை வந்து 9th வரையும் கொண்டு வராங்க. அப்புறம் 10th வரையும் அப்டேட் பண்ணுறாங்க எம்ஜிஆர் பீரியடில். அதுக்கப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன் சத்து உணவு திட்டம், அது அவர் வந்து மதிய உணவு திட்டம் காமராஜர், சத்துணவு திட்டம்ன்ற பெயரில் வந்தது எம்ஜிஆர் காலத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 89 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறது கலைஞர் கொண்டு வந்தார், கருணாநிதி கொண்டு வந்தார். ஓகேவா? இந்த இடத்துல கலைஞர்னு ஆட் பண்ணிக்கோங்க, இது கலைஞர் தான் ஆட் பண்ணார். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்பில் இது கலைஞர் கொண்டு வந்தது. ஜெயலலிதா பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சராக இருந்த பொழுது அதுக்கப்புறம் பல அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க. மசாலா முட்டை அவர் வந்து 15 days ஒன்ஸ் கொண்டு வந்தார். அப்புறம் இவங்க வந்து 2 days ஒன்ஸ், அப்புறம் இப்போ வீக்லி டெய்லி முட்டை போடுறாங்க. அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு இந்த இதில். ஓகேங்களா? அப்போது இப்படி தான் நம்ம எமர்ஜ் ஆகி வந்த ஸ்கீம் தான். 1920 எமர்ஜ் ஆன ஸ்கீம் பார்த்திங்கன்னா இத்தனை தலைவர்களை கடந்து மிக முக்கியமாக எம்ஜிஆர், காமராஜர், கலைஞர் அவர்கள், அப்புறம் ஜெயலலிதா அவர்கள், இவங்க எல்லாருமே அப்டேட் ஆகி வந்த ஸ்கீம் தான் இன்றைக்கி. இப்போ வந்து அது இன்னும் அப்டேட் ஆகி நம்ம இன்றைய முதலமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 2 டயக்ராம் கொடுத்துருங்க. இது வந்து ஜஸ்ட் அப்டேட் ஹிஸ்ட்ரி தான். ஓகேங்களா? அதான் பள்ளிகளில் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். அதான் இது இங்கே அப்டேட் பண்ணியிருக்கலாம். அந்த 89 நான் சொல்லலை, இங்கே கலைஞர்னு போடாமல் விட்டுட்டேன். அவர் அறிமுகப்படுத்தினார் இந்த அவரை அடிச்சுட்டு அதில் கலைஞர்னு போட்டுக்கோங்க. கலைஞர் தான் வந்து எக்கு கொண்டு வந்தார் ஃபஸ்ட். ஓகேவா? இது அப்படியே பார்த்திங்கன்னா பள்ளிகளில் பொது உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த திராவிட இயக்க தலைவர்களில் பிடி தியாகராயர் ஆல்ரெடி சொன்னோம். ஓகேவா? இப்போது 1920 57 இலவச மதிய உணவு திட்டம் பார்க்குறோம். ஆனால் 1956 அது வந்துடும். தட் மீன்ஸ் 57 சென்னை ஃபுல்லாக கொண்டு வருவாங்க. 56 அவர் எட்டயபுரத்தை தொடங்கி வச்சுருவார். ஓகேங்களா? 82 எம்ஜிஆர், 89 முட்டை சேர்த்து சத்துணவு முட்டைகள் மற்றும் காய்கறிகளை ஆட் பண்ணது கலைஞர் அவர்கள். ஓகேங்களா? அதே தான் இங்கே ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது பேப்பரில் வந்தது 1925 கொடுத்துருக்காங்க. மீல்ஸ் வந்து மெட்ராஸ் கார்ப்பரேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் 80s வந்து குஜராத், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவில் அதே மாதிரி சிமிலியர் ஸ்கீம்ஸ் வந்துச்சு. 1990 1991 இது வந்து இன்னும் வந்து ப்ரோக்ராம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க.
அப் டு 12 ஸ்டேட் வரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஓவரால் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டு அதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்திய அளவில் இந்த ஸ்கீம் எப்படி 91 இயர்ஸாக ஜேர்னி ஆகி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்திய அளவில் சொல்கிறாங்க. இப்போ இந்திய அளவில் பார்க்கும்பொழுது 1925 சென்னை மாநகராட்சி தான் ஃபஸ்ட்டு தொடங்கினுச்சு. ஓகேங்களா? இது அப்டேட் ஆகி அப்படியே இப்போ 2009 வரையும், அதுக்கப்புறம் 2023 இருக்குல்ல சார் 2013 இருக்கு இல்லையா, அது என்ன தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அதன் அடிப்படையிலும் நம்மளுக்கு சத்துணவு திட்டம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஸ்டில் நவ். ஓகேவா? அதோட ஒரு அடுத்த கட்ட வருஷன் தான் நம்ம காலை உணவு திட்டமாக பார்க்குறோம். ஆனால் இந்த திட்டம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இது இங்கே வந்து சுய உதவி குழுக்கள்லாம் ஈடுபட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பட் மதிய உணவு திட்டம் அப்படி கிடையாது. அது வந்து வேறு மாதிரி செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு விதமாக செயல்படுத்தப்படுகிறது. இது 1 to 5th வரை தான். பட் மதிய உணவு திட்டம் எல்லாருக்குமே இருக்குது. 10th வரையும் போகிறாங்க. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. லைக் இப்போ அடுத்து ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம குரூப் ஃபோர் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணுறோம். எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா Feb 20 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூலு அண்ட் சாம்பிள் கொஸ்டினு அண்ட் சாம்பிள் கொஸ்டினுக்கான ஆன்சர் அண்ட் சாம்பிள் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ. அதாவது இந்த பேட்ச் வந்து ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பேட்சாக மட்டும் இருக்காது. அண்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோட கிளாஸஸ் நடத்தி கொடுத்துருவோம். அண்டு உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் ஜஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும் தானே அப்படின்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாகவே உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்துடும். கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கிளியராக உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சு நம்ம போகும்போது ப்ராப்பராக தான் போகும். ஓகேவா? கிட்டத்தட்ட 6500 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டில் ஒரு 33 + டெஸ்ட் எழுத போகிறோம். லாங்குவேஜ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜ் மட்டும் தனியாக போட்டுக்கலாம். ஜிஎஸ் மட்டும் கூட தனியாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் மட்டும் வந்து 599 அண்ட் லாங்குவேஜ் ஜிஎஸ் ரெண்டும் தனித்தனியாக சேர்ந்தீங்க அப்படின்னா இதுக்கு 599 இல்லை சார் நான் லாங்குவேஜையும் ப்ளஸ் ஜிஎஸ்ஐயும் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா 999 நம்மளுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? Feb 20 நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் வந்து பக்கா பேட்ச், அதாவது ஷெட்யூல் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து பார்க்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் இது ஜஸ்ட்டு வெறும் டெஸ்ட் பேட்சாக இருக்காது. ஸோ உங்களை ஒரு ஆளுக்கு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களை படிக்க வைக்கிறது நம்மளோட மோட்டோ என்ன, வேலைக்கு போகணும் அவ்வளோதான். அதற்கான எல்லா வழிகளும் நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு எடுக்கப்படும். ஓகேங்களா? அதனால் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.